ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோடு வர்த்தியாக தான் இருக்கும். என்ன நம்ம ஹீரோவோட அண்ணனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக அதில் காமிச்சிருப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னாலும் வர்த்தியான எபிசோடு தான். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. எனக்கு அந்த ஸ்டேஜில் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் நாகி அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கா நம்ம ஹீரோவை வந்து கிஸ் பண்ணியிருந்தா. பண்ணி ஓகே தானே அப்படின்னு சொல்லி எரிக்கா கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறேன். அடுத்த நாள் சாச்சி போயிட்டு சாப்பிட வரலையா நம்ம ஹீரோவை கூப்பிட்டா. சஸ்பென்ஷனில் இருக்க யாரையும் பார்க்கக்கூடாது, சாப்பாடை வாசலில் வச்சுட்டு போன்னு சொன்னா. டேய் சாப்பாடே நீ தாண்டா வந்து பண்ணணும், அண்ட் ஸ்கூலில் சஸ்பென்ஷனில் இருந்தால் நீ ஏன்டா யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சாச்சி யோசிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ எரிக்காவை கிஸ் பண்ணதை பற்றியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹாய் டெலிவரின்னு ஒரு சவுண்டு. இந்த வாய்ஸ் தெரிஞ்ச வாய்ஸ் ஆச்சே. நம்ம ஹீரோ போய் பார்த்தா பீஸாவை கொண்டு வந்திருக்கா. ஓமினா சஸ்பென்ஷனில் இருக்கான், எப்படி இருக்கான்னு கேட்கவும் சஸ்பென்ஷனில் இருக்கிறதுனால யாரையும் பார்க்க மாட்டேன்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கான்னு எரிக்கா சொல்கிறா. அப்புறம் நேற்று நீ அவனை கிஸ் பண்ணன்னு கேள்விப்பட்ட நிசுக்கவா சொல்லவோ சாச்சி தான் போட்டு கொடுத்துருக்கான்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஐ மீன் ஒரே வீட்டில் ஒன்றா வாழ்றீங்க, ஒன்று ரெண்டு கேஸ் நடக்கிறதுலாம் சகஜம் தானே அப்படின்னு நிசக்கவா சொல்கிறா. ஏன் அப்படி பண்ணன்னு எனக்கே தெரியல, நாகி யாரும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடக்கூடாதுன்னு நினச்சி நெரிக்கா சொல்லவும் அப்போ அது ஒரு ஃபேமிலியல் லவ் தான் அப்படின்னு சொல்லி அவா சொல்கிறா. நீ சொல்கிறத பார்க்கும்போது ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பாண்டிங் மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லவோ அட ஆமா அப்படின்னு சொல்லி எரிக்காவோ கன்வின்ஸ் ஆகுறா. உண்மையாக லவ் பண்ணுறவங்கள கன்னத்தில் தான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணுவோம், ரிலேஷன்ஷிப்பை அப்படியே ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவாங்க, இப்படி இம்பல்ஸில் யாரோ டேரெக்டாக கிஸ் பண்ண மாட்டாங்க நிசக்கவா சொல்கிறா. அவள் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறா. பட் அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். சரின்ட்டு இப்போ இசக்கவா அங்கேருந்து கிளம்பியிருந்தா. ஃபைனலி நீங்க ஒரு ஃபேமிலியா வாழ ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லது அப்படின்னு இசக்கவா போகும்போது டெலிவரின்னு இப்ப பீஸாவை கொண்டு வந்து நிக்கிறா. சஸ்பென்ஷன்ல இருக்கன்னு யாரையும் பார்க்க வரலன்னு சொல்லுவோம். அவன் சின்ன வயசுலயே அப்படிதான் பண்ணிட்டு கிடப்பான். அப்புறம் எரிக்கா நேத்து நீ நாகிய கிஸ் பண்ணியாமன்னு டென்ஷன்ல கேட்கவும் எரிக்கா சாட்சியை மறைக்கிறா. எனக்கு சந்தோஷம் தான், ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டா மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லவோ பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எரிக்கா புரியாம கேட்டா. ஆமா சின்ன வயசுல நானும் நாகிய நிறைய கிஸ் பண்ணியிருக்கேன், நாங்களும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றா. போய் பொறாமையில இருக்கா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அடுத்தோ காலிங் பெல் அடிக்கி இன்னும் எத்தனை பேர் தான் எரிக்கா பாக்குறா. இந்த தடவை உண்மையான பீஸா காய் தான் நாகி சாப்பாடு செய்யலன்னு சொல்லிட்டான். பட் இப்படி பீஸாலாம் முன்னாடியே வரும் தெரியாதுன்னு சாட்சி சொல்லவோ பரவாயில்லன்னு இவங்க எல்லா பீஸாவையும் சாப்பிட்றாங்க. இப்போ சாட்சியும் சம்மந்தமே இல்லாம அந்த கிஸ்ஸுக்கு வேற ஒரு அர்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனிமீஸ் தான் அப்படி கிஸ் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாம பேசுறா. அவ கன்வின்ஸ் ஆன மாதிரியாட ஆமாலான்னு யோசிக்கிறா. ஒருவேளை உண்மையிலேயே அவளுக்கு அளவில் லவ் இல்லையா, ஒரு வேலைக்கார மாதிரி தான் என்ன வச்சுக்கலான்னு பாக்குறாளோ. பணக்கார பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப படிக்க போயிருந்தான். நைட் ரொம்ப பசிக்குது. எரிக்காவை ஃபேஸ் பண்ண முடியாம தான் நம்ம ஹீரோ ரூம்குள்ளேயே மறைஞ்சிருந்திருப்பான். அப்படியே வச்சிருக்காங்கன்னு கொப்பையை கிளீன் பண்ணி நம்ம ஹீரோ போடலான்னு போனா எரிக்கா யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்கா. அது அவங்க அப்பா மாதிரி தெரியுது. அவ எதை பத்தி பேசுறா நம்ம ஹீரோ பாக்குறான். இல்லப்பா நான் சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்கண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இப்பதான் அதை ரியலைஸே பண்ணேன், நான் நாகிய லவ் பண்றேன் அப்படின்னு எரிக்காவே அவ வாயால சொல்ல போயிங்க. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. அவ என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. அடுப்புல இருந்து சவுண்ட் வந்துருது. டக்குன்னு எரிக்காக்கோ தெரிஞ்சிருது. நம்ம ஹீரோ போயிட்டு அடுப்பை போய் ஆஃப் பண்றான். நாகி நீ இவ்வளவு நேரம் இங்கேயா இருந்தான்னு கேட்கவும் எனக்கு எதுவும் கேட்கல, நான் எங்க சமையல்ல பிஸியா இருந்தேன், அப்பாட்ட பேசியிருந்தியா நம்ம ஹீரோ கேட்கறேன். பேசினா கண்டிப்பா அவ கண்டுபிடிச்சிருவாளே நம்ம ஹீரோ நினைக்கவும் நீ எதையும் கேட்காத மாதிரியே இருந்துக்கோ, அதுதான் நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி எரிக்கா சொல்றா. அது எப்படி நான் எதையும் கேட்காத மாதிரி நடந்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஹீரோ வைக்கப்பட்டு இருக்கான். டே மகனே சஸ்பென்ஷன்ல இருக்கேன்லாம் கவலைப்படாதடா, என் காலத்துல நல்லா எவ்வளவு சஸ்பென்ஷன் வாங்கியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு ஃபிஷிங்க்கு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்காரு. எரிக்காக்காக ஸ்டேஜ்ல ஃபைட் பண்ணப்பாரு. அப்பவே தெரியுது நீ அவளை எவ்வளவு லவ் பண்றான்னு, சந்தேகமே இல்ல நீ அவளை லவ் பண்ற அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான். டைம் அவளை பார்த்தப்ப ரொம்ப அழகா இருந்தா, எனக்கும் பிடிச்சிருந்தது தான், என்ன கிஸ் பண்ணா, பட் நான் அவளை லவ் பண்றேன்னா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ இதுல ஓவர் திங்க் பண்ணும், லாஜிக்கா யோசிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீ ஜீனியஸா இருந்தாலும் இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைன்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. என்ன லவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நானும் உன்னை லவ் பண்றேன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கட்டி பிடிக்கதா போறா. நம்ம ஹீரோ கையை வச்சுட்டு அவ வயிற்றுலேயே ஒரு பஞ்சு விடுறா. எதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட எதையோ கேட்காத மாதிரி தானே இருக்க சொன்னேன், உன்னைய யாரா எனக்கு ரிப்ளை கொடுக்க சொன்னா அப்படின்னு அவ கேட்கவும் நானும் உன்னை லவ் பண்றேன்னு தானே சொன்னா நம்ம ஹீரோ சொன்னா. இல்ல இல்ல நான் இன்னும் அதுக்கு தயாராகலன்னு அவ சொல்றா. நம்ம ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸும் ஒன்னா இருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதான் வந்துட்டு சொன்ன நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்பாவை நீ பார்க்க போகும்போது நம்ம ஒன்னாவே போலாம் நம்ம ஹீரோ சொல்றான். என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லார அப்பாவும் ஜோக்கு போயிருக்காங்க, எங்க அப்பா மட்டும் என் கூட வரலான்னு கேட்கவும் உங்க அப்பா கொஞ்சம் பிஸி, வேணா நம்ம ரெண்டு பேரும் போலாமா அப்படின்னு அந்த வேலைக்காரங்க கேட்டா. எரிக்கா சின்ன வயசுல ஓடி இருப்பா. உங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளு, அமேசிங்கான ஆளுன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பெரிய ஆளுங்க கூடவே இருக்கிறதுனால அவங்க அப்பா கிட்ட எரிக்காவளை கூட க்ளோஸ் ஆயிருந்திருக்க முடியாது, நம்மள ஒன்னா வாழ வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேட்கவும் ஆமா பழைய வீட்டுக்கே என்ன திரும்ப வர சொல்லிட்டாரு, கல்ச்சுரல் ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடியே இது நடந்துச்சுன்னு எரிக்கா சொல்லுவோம். எங்க அப்பாவை நீ பார்க்க வரது நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, ஒன்னாவே வாழணும்னு கேட்கவும் ஆமா ஏன்னா இப்பதான் நான் ஃப்ரீடமா இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அடுப்புல இருந்து சவுண்ட் வந்ததுனால எங்க அப்பா என்ன ரிப்ளை பண்ணாருன்னு நானும் அன்னைக்கு கேட்கல, இப்போ நீயும் என் கூட சேர்ந்து வர்றது எனக்கு சந்தோஷம்னு எரிக்கா சொல்றா. சாரி ஷிப்புக்கு வர
வச்சதுக்கு. பட் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு அவங்க அப்பா சொல்லுவோம். அப்படி என்ன வேலை நம்ம ஹீரோ கேட்டா அப்படியே மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஹோட்டல்ல ரெடி பண்ற ரிசர்ச்ல இருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. இதுக்கப்புறம் நாங்க ஒரே வீட்டுல வாழ வேணாம்னு சொன்னீங்களாமே நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமான்னு அவர் சொல்றாரு. நான் நாகியை தான் லவ் பண்றேன்னு சொல்லவும் நானும் அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நெரிக்கா அந்த இடத்துல கொஞ்சம் வெக்கப்படுறா. பார்த்து அவங்க அப்பா சிரிக்கவோ எங்க அப்பா சிரிச்சு நான் பார்த்ததில்ல நெரிக்கா சொல்றேன். ஐ மீன் 6 மாசமா நீங்க ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கீங்க. ரிலேஷன்ஷிப்ல எந்த ப்ராக்ரஸோ கல்யாணங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன்லயே இருக்காது. அதனாலதான் நீங்க ஒன்னா வாழ வேணாம்னு நான் நினைச்சேன். இத்தனை நாள் ஆகிய நீங்க இப்பதான் லவ் பண்றேன் அப்படின்னே வந்து நிக்கிறீங்கன்னு அவங்க அப்பா சொல்லுவாங்க. மத்த கப்பிள்ஸோட ரிலேஷன்ஷிப்லாம் குயிக்கா போகுமோ நான் தான் ஸ்லோவா இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சேன். அப்படியே நீங்க கொஞ்சம் பிரிஞ்சும் வாழ்ந்து பாருங்களேன், அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவோம். எங்களையா பிரிக்க நினைக்கிறாருன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா நீங்களா அம்மாவும் 10 வருஷம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஃபெஸ்டிவல்லயே நீங்க ஒன்னா சேர்ந்துட்டீங்க, அப்புறம் ஏன் 10 வருஷம் ஆச்சுன்னு கேட்கவும் ரிலேஷன்ஷிப்ல 3 வருஷம் கழிச்சு தான் கை கோர்த்தோம், 4 வருஷம் கழிச்சு கிஸ் பண்ணோம்னு சொல்லவும் அதேதான்ப்பா நானும் என்னோட ரிலேஷன்ஷிப்பை அந்த மாதிரி ஸ்லோவா மூவ் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். இங்க நம்ம ஹீரோ வைக்கப்படுறோம். இருக்கிறத இவ்வளவு தைரியமா நீ பேசுற நாள் வரும் நான் எதிர்பார்க்கல. ஹைஸ்கூல் கப்பல்ஸ் இப்படிதான் இருப்பாங்க போல. உங்களை பார்த்த அப்புறம் தான் எனக்கு என் பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. இல்லாம உங்களை அவசரப்படுத்துற, சரி பொறுமையாவே போலாம் அப்படின்னு உங்க அப்பாவும் சொல்றாரு. நாகி நீயும் என் கூட வந்ததுல எனக்கு சந்தோஷம். டைம் எங்க அப்பாட்ட நான் டைரக்டா மனசுல இருக்கிறத பேசியிருக்கேன்னு எரிக்கா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரியே உங்களோட லைஃப் உங்களை கூட்டிட்டு போகாதுன்னு உங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காரு. ஹே நாகி, நம்ம இவ்வளவு தூரம் ஒன்னா வந்துட்டோம், இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். நானும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். நினைக்கிற அளவுக்கு லைஃப் ஈஸியாக போகுதுன்னு அவங்க அண்ணனும் இது எல்லாத்தையும் பார்க்குறேன். சஸ்பென்ஷனில் இருக்கேன், இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கேன். திரும்பவும் பீஸா ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு எரிக்கா கேட்குறேன். காலிங் பெல் அடிக்கவும் திரும்பவும் அதே 2 பேர் பீஸா கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி எரிக்கா ஆர்வமாக போய் பார்த்தா இவங்க வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டுன்னு தான் இசக்காவை அதை காமிக்க கொண்டு வந்திருக்கா. எனக்கு இதை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்தா சாச்சி ஃபோட்டோவும் அதில் இருக்குது. ஸோ சாச்சிக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் வருது. என்னோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு இசக்காவா சொல்கிறேன். ஆயோட சைனீஸ் ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு. இந்த ஃபோட்டோல நானுமே நல்லா தான் இருக்கேன்னு எரிக்கா தன்னை பாராட்டிக்கிறா. இப்படியே எல்லாரும் ஒவ்வொருத்தரை பத்தி பேசி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவோ சேர்த்து இருக்கிற போட்டோ வர பார்த்தா பாவமா இருக்கு, ஏதோ திருட மாதிரி இந்த போட்டோல இருக்கான்னு எல்லாரும் கலாய்க்கிறாங்க. நான் அப்படி இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோ போய் பாக்குறா. பார்த்தா ஆயோட பிரச்சனையில நம்ம ஹீரோ நியூஸ்ல வந்த மாதிரியே எல்லா போட்டோலயும் நம்ம ஹீரோவை கண்ணை பார் போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. இது பார்க்க அழகா இருக்குன்னு சாட்சி சொல்றா. இவங்க 4 பேரும் ஒரே போட்டோல இருக்காங்க. அதுல நம்ம ஹீரோவோ இருக்கிறான். ஒருத்தர் அவங்க ட்ரெஸ்ஸை பத்தி பேசுற மாதிரி பேசினாலும் நம்ம ஹீரோ கூட இருக்கிறதுல தான் அவங்க எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. ஃபைனலாக ஒரு என் கிரெடிட் சீன் இருக்கு. ஓமினோ நம்ம டேட்டிங் போகலாமா அப்படின்னு சொல்லி இசக்காவா கேட்குறா. நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். எந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. இசக்காவாவோட அம்மா தான் நம்ம ஹீரோவோட கண்ணில் இந்த மாதிரி பாரை போட வச்சுருப்பாங்க. ஸோ 4 பேர் இருக்காங்க. யாரை நம்ம ஹீரோ இப்போ மேரேஜ் பண்ண போகிறான் அப்படிங்கிறது தான் தெரில. எல்லாரையும் நம்ம ஹீரோக்கும் பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு. சீசன் 3 வந்தால் கண்டிப்பாக தமிழ் டப் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.